అందరికీ நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய தெலுங்கு வருடப்பிறப்பு யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது ஒரு வேலை எல்லாருடைய ஊர் பேர் சொல்லி அந்த நிர்வாகிகளை வந்திருக்கிறவங்கள நம்ம மேலே வச்சு கௌரவிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வேலையை நாம் எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப பெரிய வேலை. அப்படி இருந்துச்சுன்னா அந்த வேலையை செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். கரெக்டு தானே? ஒரு வேலை ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெரிய வேலை, அந்த வேலையை செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும். இன்னொரு வேலை ரொம்ப எளிமையா எல்லாரும் செய்யக்கூடிய வேலை, அதை செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். நாம இந்த திருமங்கலம் தொகுதியில இந்த 234 தொகுதியில செய்யாத ஒரு வேலையை இங்க செய்யறனால நமக்கு சிறிய ஆதரவு தான் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம செய்யறது ரொம்ப பெரிய வேலையை எடுத்து செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற திருப்தி நமக்கு இருக்குங்க. இது உண்ட அம்மவாளு ஐயவாளு ಅಂದಿರ್ದಿರ ನಾವು ಮಾಟ ಸಪ್ಪೇನೆ నేడు వచ్చి తేదీ మార్చ్ 19 சரிதானா? நேடு தேதி ஏமி மார்ச் 19 2026. இன்னைக்கு நீங்க ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு பலசர கடைக்கு போறீங்க, ஒரு 50 கிராம் கடலை பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஒரு 5 பொருள் வாங்குறீங்க. இதே 100 ரூபாய அடுத்த வருஷம் இதே மார்ச் மாசம் 19ஆம் தேதி 2027 போய் இன்னைக்கு நீங்க வாங்கின அதே 5 பொருளை அதே அளவுக்கு உங்களால வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? தேனிக்கு முடிஞ்சது விலைவாசி உயர்வு. அது மட்டுமா? தண்ணி வரி, வீட்டு வரி, கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு தியேட்டருக்கு போனா தியேட்டர் டிக்கெட்டு, அங்க விற்கிற பாப்கார்னு எல்லாமே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை விலை கூடிருது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஒரு வருஷத்துல இவ்வளவு விலை கூடுது பாத்தீங்களா? அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் கூடுதா? கூடுதா? சரி, வருமானம் கூடணும்னா என்ன செய்யணும்? அதாவது இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் இன்ஃப்ளேஷன் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இத நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நமக்கு நிறைய, என் வீட்டில் ஒரு 7 பக்கெட் இருக்கு, ஒரு 10 சேலை இருக்கு, இன்னும் நிறைய பொருள்கள் இருக்கு. ஆனா வேலை இல்லை. வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கிறது மட்டுமே நிரந்தர சரியான தீர்வு. அதை செஞ்சு காட்டுறோம் இந்த நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு. அதை செய்ய முடியும், அதை செஞ்சு காட்டுறோம். அம்மாவால அக்கவால நீ கூச்சிட்டே இருக்கா? மனகு மனமா சம்பாரிச்சு ரூபாய் சேர்த்து மன செலவுன்னு மனமே சேர்த்ததான் ஃப்ரீடம், சுதந்திரம். ஒரு தினம் ரூபாய் தீயாண்ட மீறு மீ சம்பாத்தியான்ல நிம்மதியா செலவு చేసే மாதிரி சுகம் దొరుగనే దొరుగదు. ఫస్ట్ అట్ట ఏం కావాలా? మన ఇంటి బిడ్డలకి పని కావాలా, వేరే ఏదిమే தேவையில்லை. దాని ఉండైన దోవందా మన నాయుడు నాయக்கர் இளைஞர் அமைப்பு எப்பவுமே சேசு. இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதே சங்கப்படையில இதே நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பினால 100 பெண் பிள்ளைகளை வழக்கறிஞர்களா ஒரே வருஷத்துல மாத்த முடியும்ன்ற உத்தரவாதத்தை இந்த தருணத்துல நான் தரேன். நம்ம ஊர்ல இப்ப டிகிரி முடிச்சவங்க 12th முடிச்சவங்கள ஒரு 100 பேரை சட்ட
எங்களுடைய இளைஞர்களை எப்படி உருவாக்குறோம் தெரியுமா? போற இடங்கள்ல என்ன சொல்றோம்? ஒரு பெண் உன் அருகில் சிரிச்சு பேசி விளையாடி நடனமாடி பாட்டு பாடி சுதந்திரத்தை உணர்ந்தால் நீயே அழகிய ஆண். ஒரு ஆண் எப்படி இருக்கணும்? பக்கத்தில் ஒரு பெண் சுதந்திரமா, எந்த ஒரு கெட்ட பார்வையோட இந்த பக்கத்தில் இருக்க ஆண் நம்மளை பார்க்கலன்ற சுதந்திரத்தை உணர்ற மாதிரி நடந்துக்கிறவன் தான் சுத்தமான ஆண். அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்குறது தான் நம்மளுடைய நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பினுடைய வேலை. நல்லா கேட்டுக்கங்க. கடந்த காலத்துல நாம எடுத்த முடிவுகள் தான், நம்மளை அறியாம நம்ம எடுத்த முடிவுகள் தான் இன்னைக்கு நம்மள இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கு. இன்னைக்கு நாம எடுக்கிற முடிவு சரியா இருந்தால் வருங்காலத்துல நம்ம சரியான இடத்துக்கு போய் சேரலாம். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இப்ப நம்ம சரியான முடிவு எடுக்கணும். அந்த வகையில பாக்குறப்ப நான் கேட்கிறது, இந்தியா என்ற ஒரு நாட்டுக்கு ராணுவம் அவசியமா இல்லையா? 140 கோடி இருக்கிற மக்கள் உள்ள இந்த நாட்டுக்கு ராணுவம் அவசியமா இல்லையா? அவசியம் இல்லையா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், நம்மளுடைய சமுதாயத்துக்கு கண்டிப்பா அரசியல் அவசியம். ராணுவத்தை போல நமக்கும் அரசியல் அவசியம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமுதாயத்துக்காக போராடக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கட்சி. அந்த கட்சி அந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குமா கொடுக்காதா? நமக்கு யார் இருக்கா? நமக்கு யார் இருக்கா? நம்மளுடைய சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் ஏராளம், எக்கச்சக்கம். யார் இருக்கா? அது மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு எடுக்கும் முயற்சியில வரக்கூடிய தடைகளை சுக்குநூறா உடைச்சு போட்டு தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருப்போம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் நல்லா கேட்டுக்கோங்க, பிறப்பின் அடிப்படையில் நீங்க இங்க இருக்கீங்க இல்லையா, பிசி வடுகன் எம்பிசி, உங்க எல்லாத்துக்கும் ஒரு சில உரிமைகள் கிடையவே கிடையாது. தெரியுமா? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. இது ஒரு கட்சியினுடைய கொள்கை. என்ன கொள்கை? நீ வாழலாம், ஆளக்கூடாது. நம்ம இங்க வாழலாமா? மனையிட பதுகச்சிட்டா, மன ஆட்சி செய்யக்கூடாதுதான். 300 வருஷம் விஜயநகர பேரரசு மாதிரி இந்த உலகத்துல சிறப்பான ஆட்சியை எந்த ஒரு ராஜ்யமும் கொடுத்தது கிடையாது. எல்லாத்துக்கும் சரியான பகிர்வோட ஆட்சி நடத்தினவங்க நம்ம. இப்பயும் நான் சொல்றேன், நம்மளுடைய இந்த அமைப்பினுடைய நோக்கம் நமக்கு, மக்களுக்கு, எல்லாருக்குமானது. எல்லாருக்குமானது. நான் கேட்கிறேன், இந்த வார்டு இருக்கு, இந்த ஒரு பிரசிடென்ட்டுக்கு உண்டான ஒரு பஞ்சாயத்து போர்டு இருக்கு. இந்த வார்டை நான் ஆளலாமா ஆளக்கூடாதா? உன் கூற்று பிரகாரம் நான் கேட்கிறேன். நீ முதலமைச்சர், நான் ஒன்று கேட்கிறேன், கலெக்சியல் நாராயணசாமின்னு ஒருத்தர் ஆந்திரா, தெரியுமா? ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவருடைய முதலமைச்சராக இருந்த அந்த டயத்துல அவருக்கு 4 துணை முதலமைச்சர்கள். அதுல ஒருத்தர் பேர் தான் இந்த நாராயணசாமி. இந்த நாராயணசாமி ஒரு தமிழர், அதுவும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். 2011 சென்செக்ஸ் பிரகாரம் ஆந்திரால தமிழர்களுடைய எண்ணிக்கை 0.84. அப்படி இருந்தும் ஆந்திராவில் ஒரு துணை முதலமைச்சர்
முதலமைச்சரா ஒரு தமிழர் இருக்க முடியுது? நல்லா கேட்டுக்கோங்க. நாம வரவேற்கிறோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் நம்மள வேற மாதிரி சித்தரிச்சு, தமிழர்களுக்கு எதிரானவர்கள் போல் சித்தரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், அதாவது திருவண்ணாமலை அம்மா நெச விழுகொண்ட ஒரு 2 வெர்சியை முடிச்சே சார். திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர். அந்த திருவண்ணாமலையில காலையில ஒரு 2 மணி ஆப்ல திருவண்ணாமலைக்கு காய்கறி இறக்க வந்த ஒரு தாய், ஒரு மகள், ஓட்டுநர் ஒருத்தவர் மினி டோர் காய்கறி எடுத்துட்டு வராங்க. திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வந்து திருவண்ணாமலைக்கு காய்கறி இறக்குறது இவங்களுடைய வழக்கம். திருவண்ணாமலையில நைட்டு நேரத்தில் 1 மணிக்கு ஒரு காவல்துறை அதிகாரி அந்த வண்டியை நிறுத்தி அந்த ரெண்டு லேடிஸையும் ரேப். நான் இப்ப கேட்கிறேன், அந்த ரேப் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். தெரியாது. நான் திரும்பவும் சொல்றேன், நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு யாரும் எங்க இருந்தும் எந்த குரல் கொடுப்பதே இல்லை. இதுல மாற்று கருத்தே இல்லை. நமக்காக பேச ஆளே இல்லைங்க. அவ்வளவுதாங்க நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு உண்மையாகவுமே இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. மதுரையில பெரியார் பஸ் ஸ்டாண்டு அக்கைய நாயக்கர் அப்படின்றவரு ஒரு 100 ஏக்கரை இலவசமா அரசாங்கத்துக்கு கொடுக்கிறாரு. அதுலதான் இன்னைக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அங்க நம்ம மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலைய வச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? சுருக்கி 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 இவ்வளவுண்டா ஆகிட்டாங்க. இது மட்டுமா? அதே ராணிமங்கம்மாளுடைய அரண்மனைய காந்தி மியூசியமா மாத்தினாங்க. நாம கேட்டோமா? தமுக்கம் மைதானம் ராணிமங்கம்மாளுடைய போர் பயிற்சி செய்யக்கூடிய இடம், அதையும் கட்டடம் கட்டி மாத்தினாங்க. நாம கேட்டோமா? மன்னர் திருமலை நாயக்கர் மகால் 40-60 ஏக்கர்ல இருந்தது இப்ப 5 ஏக்கரா இருக்கு. யாராவது நம்ம கேட்டோமா? அதே மாதிரி 30 வருஷ காலமா இதே கப்பலூர்ல டோல்கேட் பக்கத்துல மேம்பாலம் அமைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட கட்டபொம்மன் சிலைய யாராவது முயற்சி பண்ணி வச்சு கொடுத்தாங்களா? நான் இவ்வளவு விஷயம் கேட்கிறேன்ல, நம்ம பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு யாரு குரல் கொடுக்குறான்னு கேட்கிறேன். இந்த நமக்கு இடஒதுக்கீடு பத்தி யாராவது குரல் கொடுக்குறாங்களான்னு கேட்கிறேன். நம்மள ஒருத்தர் வடுக வந்தேரி பாளையர்காரர்களே நீ ஆந்திரா போ தெலுங்கானா போ அப்படின்னு சொல்லி பேசுறப்போ, வந்தேரி நம்ம வீட்டு பிள்ளைகளை கொல்டி அப்படின்லாம் பேசுறப்போ யாரு குரல் கொடுத்தா? ஏன் கொடுக்கல? அப்போ நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வருது. ஆகையினாலதான் நம்மளுடைய அமைப்பு தொடர்ந்து எந்த விதமான நம்மளுடைய மக்கள் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்காக குரல் கொடுக்கிறோம், போராடுறோம், அதை ஜெயிச்சும் காட்டியிருக்கோம், தொடர்ந்து அதை செய்வோம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பொதுவா மற்ற எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் சொல்றேன், நமக்காக குரல் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த முயல் புதருக்குள்ள கத்தும்ல, இது மாதிரி நமக்காக 2 வார்த்தை பேசிட்டு யாருக்குமே கேட்காத மாதிரி உங்களுக்கு தான்யா பேசினேன், உங்களுக்கு தான்ப்பா பேசினேன் அப்படின்னு புதருக்குள்ள இருந்து முயல் கத்துற மாதிரி 2 வார்த்தையை பேசிட்டு போயிடுவாங்க. இவங்க நமக்காக பேசணும், இனிமேல் பேசுவாங்க, தொடர்ந்து நாம செயல்பட்டோம்னா தொடர்ந்து பேசுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி, இவங்களை பேச வைக்கிறதுக்கு என்ன வழி? இப்ப நம்ம செய்யறோம்ல, இதுதான் வழி. நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, அப்பா மொழி சிறுபான்மையினர் தெலுங்கர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நாங்க சொல்றதுக்கு ஆள் இல்லாம திரியிறோம்,
எங்களுக்கு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. சமீபத்தில் சொர்க்கவாசல்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல கருணாஸ்ன்ற ஒரு வில்லன் கேரக்டருக்கு கட்டபொம்மன்னு பேர் வச்சு அதை சித்தரிச்சு எழுதினாங்க. நாம தான் ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டு அந்த படத்தை OTT பிளாட்ஃபார்ம்ல வரவிடாம தடுத்தோம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்குன்னு ஒரு அமைப்பு இருப்பதனுடைய காரணத்தை நாம புரிஞ்சுக்கணும். மன எட்டி ஆண்டவாளகு, மன எட்டி செல்லிவாளகு, மன எட்டி பிடலுகு, எப்படியுமே கட்சிகள் கடந்து ஒரு அமைப்பு வலுவா பலமா இருக்கணும். அந்த அமைப்பை நீங்க கைப்பிடிச்சு தூக்கி விடணும். பைட்டு மனுஷிலா మన మనుషుల కోసం தானே பாடுபடேமே. டெய்லியும் ஸ்டேஷன் போயேமே, మన బిడ్డలకు బస్సులో ప్రచ్చినట్ట పోయి స్టేషన్లో పోయి మాట్లాడేమే, అన్ని తవలను పోయి మాట్లాడము. ఓ బిడగే నా ఊరు చెప్పను విరుంబల ఇదే తిరుమంగళ తొగుదిలో డெய்லின்னு వచ్చి ఇట్టి బయటలోనే నిలుతాండే అప్పుడే సరిగా మాట్లాడమని కత్తి తూండి వస్తాండు మరుసటిన హెల్మెట్ వేసుకుని ఏ ఊరు ఓరుని చెప్పముంచదు తెలుసులా. అప్పుడే మన పైకి మన ఓరు ఉండేది ఏ அமைப்பு ఉంది మీరు చెప్పండి. ஏன் మనతోని பிரச்சனை ஏமேம் ఉంది? மதுரையில் உண்ட மன்னர் திருமலை நாயக்கர் மகால் ஒரு அவமான சின்னம் அட்டன் செப்பி சீமான் ஓப்பனா வெளிப்படையா மன்னர் திருமலை நாயக்கருடைய மகால் எங்களுக்கு ஒரு அவமான சின்னம்னு பேசுறப்ப யாராவது வந்தீங்களா, எங்களுக்காக கேட்டீங்களா? இதே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ராணிமங்கம்மாளுடைய அரண்மனையா காந்தி மேல ரொம்ப பற்று இருக்கு. காந்தி மியூசியத்தை ஒரு நல்ல இடமா பார்த்து கொண்டு போய் வச்சுக்கோங்க. காந்திக்கு நாங்களே நிதி வசூல் பண்ணி கொடுத்து மண்டபத்தை கூட கட்டித்தரோம். ஆனா ராணிமங்கம்மாள் அரண்மனையை ஏன்பா நீங்க வந்து காந்தி மியூசியமா மாத்துறீங்க? இது நியாயமா இல்ல அநியாயமா நம்ம கேட்கிறோமா? அவன் சொல்றான் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து, இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன், பில்டிங் வேணா உங்கது, இடம் எங்கது? நாங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க கடைசியா சேவிங் பண்ண பிளேடு அது முதற்கொண்டு எடுத்துட்டு உனைய நான் ஆந்திரா அனுப்புவேன், தெலுங்கானா அனுப்புவேன் இப்படின்னு பேசக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களை இந்த சீமான் கண்டிச்சிருக்காரா? கண்டிச்சிருக்கியா? அப்ப உன்னோட இது என்ன? வீடு புகுந்து அடி. இது ஒரு அடிதடி கட்சி. நாம் தமிழர் ஒரு அடிதடி கட்சி. எனையெல்லாம் என்னைக்கோ கொண்டு தரையில புதைச்சிட்டு போயிருப்பாங்க. அரசியல்னு ஒண்ணு இல்லைன்னா அவங்களுடைய பிஹேவியரே வேற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. தற்காலிகமா அவங்களுடைய இந்த அடிதடி வியாபாரத்தை விட்டுட்டு அவங்க வேற விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் மீண்டும் குறிப்பிட விரும்புவது, பரத், டே பரத், ஏன்டா அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்க? பேசாட்டு போடா. எதுக்குடா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க? ஒரு ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக அவங்களோட அனுசரிச்சு ஒட்டி அப்படியே போயிட வேண்டியதானே? நான் சொல்றேன், மந்தையில் இருந்து பிரிந்து சென்ற ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய பாதை கூட சரியாக இருக்கலாம். மந்தையில் இருந்து பிரிந்து சென்ற ஒரு ஆட்டுக்குட்டியின் பாதை கூட சரியாக இருக்கலாம். இதுல ஏதாவது இது அக்செப்ட் பண்றீங்களா? எல்லாமே வந்து சரியா இப்படி செய்யறதுதான் சரின்னுலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒரு புது பாதையில போறது தப்பும் கிடையாது. அதைத்தான் நான் திரும்ப நான் இங்க இருக்க உங்கள்கிட்ட கேட்கிறேன். உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய நிர்வாக திறமைக்கும் మన ఇట్టి వాళ్ళు ఉండ ఆండవాళ్ళకు ఉండ ఆ గంభీరమైన ఆ గుణాన్ని ఆ రాణిమంగమ్మాళ తుని నెత్తురు మన ఒళ్ళులో పారిగా దాని ఉండైన వలర్చి మనకు ఇదివరకు దొరికిందియా అని అడిగా. இதே திருமங்கலத்துல 27 வார்டு இருக்கு டவுன்ல. 27 வார்டுலையும் நாம நிறைஞ்சி இருக்கிறோம். கல்லுப்பட்டி டவுன்ல நாம நிறைஞ்சி இருக்கிறோம். கள்ளிக்குடி டவுன்ல நாம நிறைஞ்சி இருக்கிறோம். பேரையூர் டவுன்ல நாம நிறைஞ்சி இருக்கிறோம். இது இல்லாம 93 கிராமத்துல நிறைஞ்சி இருக்கிறோம். SIR படிவத்துக்கு அப்புறம் நாம
உங்களுக்கு தெரியல. 10 இட்லி இருக்கு, நான் 3 பேர் இருக்கேன், எனக்கு 3 இட்லி குடுறான்னு கேட்கறது எப்படியா அநியாயமாக? ஒரு இட்லியை 4ஆ கட் பண்ணி இந்த இட்லின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அதை ஏன் வாங்குற? நீ சொல்லு, நான் 3 பேர் இருக்கேன், எனக்கு 3 இட்லி கொடுன்னு. அதுக்கு தான் அமைப்பு தேவை, அதுக்கு தான் செயல்பட்டு இருக்கோம், அதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். மனமாட்டல நான் ஓட்டி அடுக போலீஸ் ஐயா வச்சு வீடியோ எடுத்துன்னு பட் உன்னால செப்ப உங்க மாட்ட செப்ப మన మనిషిలు వేட்பாளர்గా నిలిచినప్పుడు మற்ற వాళ్ళు మనకు ఓటు వేశారా? మనసాక్షి నట్టి చెప్పండి. இல்லை தமிழில் சொல்லக்கூடாது, அதுக்குதான். எல்லாரும் அண்டாவில் பாலை கொண்டு வந்து ஊத்துங்க, சக்கு சக்கு சக்குன்னு சொல்லி பாதி பேர் தண்ணி பாதி பேர் பால். ஆனா நம்ம நிக்கிறப்ப மட்டும் அந்த தண்ணி திக்காவே இருந்ததே இல்லை. நாம நெல்லை கொடுக்குறோம், அவன் பதிலுக்கு என்ன கொடுக்குறான்? தவிடு. நான் என்ன சொல்றேன், நான் இதுக்கும் மேல நான் பேசலாமா இல்ல முடிச்சுக்கவா? అందరు భోంచేయాల, నేడు మంచి దినం వేర తెల్లారి అన్నా సరే. ఈ పనిని చేస్తుండ మాము తప్పైన వాళ్ళ మాము ఏం చేసేది? మా ఇంట్లో మమ్మల్ని తిట్టారా? నా పిల్ల నన్ను ఇంట్లో ఉడిసినా ఇతను కేసు తీసుకుని కూర్చున్నాను. இத்தனை கேஸை வாங்கிக்கிட்டு சமுதாயத்துக்கு பிரச்சனைனா திரும்ப 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 பேசிட்டே இருக்கிறேன். எதுக்கு? என் இலையில சாப்பாடு இருந்தா எனக்கு பத்தல. நம்ம எல்லாருக்கும் வேலை வேணும், நம்ம எல்லாருக்குமே பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி தப்பாகும்? நான் ஏன் ஒரு ஊருக்குள்ள வரக்கூடாது? நான் ஏன் ஒரு ஊருக்குள்ள போய் பேசக்கூடாது? நான் பேசுவேன். தவறுதலா பேசினா, ஒரு சமுதாயத்தை திட்டி பேசினா வழக்கு போடு, வழக்கு பார்ப்போம். நான் அப்படி பேசவே கிடையாது. நம்ம ஒரு விஷயம் தான் சொல்றோம், ஐயா எங்க சமுதாயத்துக்காக பணி செய்ய வேலை பார்த்துட்டு இருக்கோம், எங்களை தயவு செஞ்சு ஃப்ரீடமா வேலை பார்க்க அனுமதிங்க. நாங்க என்ன பேச போறோம்? எல்லாருக்கும் ஊருக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இருக்கிற மாதிரி எனக்கும் அனுமதி இருக்குல்ல? என் மக்களை சந்திச்சு என்னமா பிரச்சனைன்னு சொல்லி கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அதுல யார் தடையா இருக்கிறது? அதுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கும் மேல நான் செய்யறது இது தப்பு. நான் இங்க இளைஞர்கள் இந்த இருக்காருல்ல குணசேகரன், அங்க இருக்காரு ஜெயச்சந்திரன், எல்லாரும் சேர்ந்து ஊர் ஊரா அலைஞ்சு தென்காசியில ஒரு பிரச்சனைனா போறோம், கள்ளிக்குடியில் ஒரு பிரச்சனைனா போறோம், எல்லா ஊர்களுக்கும் போய் அங்க போய் ஸ்டேஷன்ல நிக்கிறோம், பேசுறோம். என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி சமுதாயத்துக்கு வேலை பார்க்கறால கைப்பிடிச்சு தூக்கி விடணும்ல? அவ்வாலேதான் அப்ப அது நடிச்சதே இல்லதே. கட்சிவாள் ஊர்ல உடிச்சதே இல்லதே. ஏட போயது மாமா. நான் என்ன சொல்றேன், முதல்ல இருந்தும் கடைசி வரைக்கும் என்னுடைய ஒரே பதில் தான், మన మనిషిలు చూసి గమనించి చేసే மாதிரி வேற ஓருன்னு எப்பவுமே செய்யாது. இதில் ஏதாவது மாற்று கருத்து உண்டினா பணி சேசேமே அந்த போய் சூசேமே. அப்பா உன்னுடைய கல்வியிலையும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய சங்கத்தினுடைய தேவை வரும், இருக்கு, செஞ்சிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ந்து அடுத்த கட்டமாக நம்மளுடைய எதிரி ஏன் எதிரின்னு சொல்றான்? நாம் தமிழர் கட்சி எப்படி எதிரியாகும்? அவனும் நாய்க்கருக்கு, ரெட்டியாருக்கு, தெலுங்கர்களுக்கு, மொழி சிறுபான்மையினருக்குலாம் சீட்டு கொடுக்குறானே. உன் அடிப்படை கொள்கை என்ன தம்பி? உன் அடிப்படை கொள்கை என்ன? இங்கு பிறந்தா எங்கு பிறப்பினோம்? கனடால தமிழே பேச தெரிய அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தை தமிழரா? இங்க இருந்து மன்னர் திருமலை நாயக்கர் காலத்து, விஜயநகர பேரரசு காலத்துல இருந்து 1000 வருஷங்கள் தாண்டி இங்க வாழ்ந்துட்டு இருக்க
நாங்க தமிழர் இல்லையா. அப்ப உன்னுடைய அடிப்படை கொள்கை என்ன? ஒரு 18 வயசு ஒருத்தனுக்கு முடிஞ்சிருச்சுன்னா அவன் தமிழனா வாழ்வதற்கும் அவனுக்கு உரிமை இருக்கு சட்ட பிரகாரம், தெலுங்கனா வாழ்வதற்கும் சட்ட பிரகாரம் உரிமை இருக்கு. நீ யார் முதல்ல எங்களை தமிழ இல்லைன்னு சொல்றதுக்கு? உனக்கு யாரா அதிகாரம் கொடுத்தது? நீ யாரா முதல்ல போய் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவும் வேறு வேறு மொழி பேசக்கூடியவங்க. அவங்களுடைய ஒற்றுமையை பார்த்திருக்கியா? எப்படி ஒற்றுமையா அந்த தேசத்தை காப்பாத்தினாங்க. நீ எதுக்கெடுத்தாலும் ஐயா பேரை சொல்ற, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். இதே திருமங்கலம் தொகுதியில போன வாட்டி நாம் தமிழர்ன்ற கட்சி போட்டி போட்டிருக்காங்க. ஆனா அவன் ஒரு ஆளுன்ட்டு அவனை பத்தி போய் பேசிட்டு இருக்கீங்களே, கண்டிப்பா கிடையாது. அது ஒரு பெரிய தீவிரவாத, பயங்கரவாத, மொழி பிரிவினைவாத, இனவாத கட்சி. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்க கண்ணை வச்சு, உங்க கையை வச்சு உங்க கண்ணை குத்துவான். எப்படி உறுப்பினர் கார்டு போடுறேன், உறுப்பினர் கார்டு எங்க ஊருக்கு வந்து நீ உறுப்பினர் கார்டு போடுவ, குனிய வச்சு முதுல 4 சாத்து அனுப்பிச்சு விடுங்க. நீ யாரு? மேடைக்கு மேட எங்களை வந்து அது சொல்ற. அப்படி ஒருவன் உன் தாய்மொழியை உன்னை விட சிறப்பாக பேச கற்றுக்கொண்டானே, ஆனால் அவன் உன்னை அடிமைப்படுத்தி ஆள துடிக்கின்றான் என்று அர்த்தம். அப்படின்னா என்ன தம்பி? தமிழ் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க நல்லா பேச கத்துக்கிட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, நம்மளை அடிமைப்படுத்தி ஆளணும் அப்படின்னு. மேடை தோறும் கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு திருடன்னு பேசுறாங்க. இது சரியா? இது அனுமதிக்குது எல்லா கட்சியும்? ஏன் எல்லா கட்சியும் பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்க இழிச்ச வாங்கல, எங்களை மாதிரி இழிச்ச வாங்கல நீங்க பார்த்தது இல்ல. அதனால நீங்க ரோட்ல போறவங்க தானே, இவங்களுக்கு சாதகமா ஏன் பேசணும்னு வாயை மூடிட்டு இருக்கீங்க. அவன் 8% ஓட்டு வச்சிருக்கான். நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவன் சப்போர்ட் நமக்கு தேவை, அதை வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம், இல்ல 10-20 எம்எல்ஏவை பிடிச்சிடலான்றதுக்காக அவனை கண்டிக்கவே மாட்டேன்றீங்க. இந்த தேவை எங்களுக்கு வந்ததுக்கான காரணம் பெரிய கட்சிகள் எங்களுக்கு நடக்கக்கூடிய பெரிய பெரிய அவமானங்கள், எங்களுடைய நில அபகரிப்பு, எங்கள் வீட்டு பெண்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள மாபெரும் தாக்குதல், எதுக்குமே பேச மாட்டேன்றீங்க. அதுக்காக தான் நாங்க ஒண்ணு திரட்டுறோம், ஒண்ணு கூடுறோம். நிச்சயமா சொல்றேன், இந்த நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில எங்களை காட்டிலும் அதிகமா வாக்கு வாங்க முடியாது. ஒருவேளை அவனும் தனியா நிக்கிறான். என்னன்னே சங்கம் அது இதுன்னு பேசிட்டீங்க, திடீர்னு அரசியல் நோக்கி போறீங்க. ஒரு பதட்டப்பாண்ட மன ஓரினு செட்டது செய்யன்றாலே இது சங்கங்கானே உண்டித்த ஏ பணியுமே செய்ய முடிஞ்சல. நின்ற கஷ்டங்க வந்து கொட்டி துரத்தேரு மனகோ பலம் காவால. 93 கிராமம் 4 டவுன்ல இருந்துகிட்டு நம்ம ஏங்க பதுங்கி இருக்கணும்? நியாயமா தோணுதுல. 4 ஓட்டு இருக்கு உங்க வீட்டுல, 2 ஓட்டு உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு போடுங்க, 2 ஓட்டு சங்கத்துக்கு போடுங்க. மனவாழ்ல மனுஷி நிறுத்தா மனுஷில வேண்டாமா? ஓ ஓட்டு வேறம்மா, ஓ ஓட்டு கொஞ்சம் வேசிட்டா மாம கொஞ்சம் பலங்க உண்டுங்களா? போய் தாவல போய் மாட்டாடுது, கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் மாட்டாடுது. இதே காமராஜர் யூனிவர்சிட்டியில எத்தனை அரசு வேலைகள் வருதுன்னு எல்லா கிராமத்துக்கும் சொல்றதுக்காக ஒரு அமைப்பு வேணாமா? அப்புறம் அதனால இதுக்கு மேல நான் நேரம் எடுத்துக்க விரும்பல. இறுதியா சொல்றேன், இதுல என்ன எழுதிருக்குன்னு யாராவது பார்க்க தெரியுதா? తెలిసినా సుసుదాని వెర్సియో తిప్పేదినో ఏం వేసింది ஆவாசே. இந்த முறை
நமது வாக்கு முதலில் நமது வளர்ச்சிக்கே. இது சிவப்பு கலர்ல உந்தினா இது நாத்துணி நெத்துரு பற்றி ராத்து. இன்ஸ்டாகிராம்ல ఉండవాళ్ళు, ఫేస్బుక్లో ఉండవాళ్ళు చూసింట్రు, అందరు చూసింట్రు. మన వాళ్ళకి ఒక தடவை ஒரே ஒரு தடவை மாற்றம் அதுவா வராது, நாம தான் மாத்தணும். அதுதான் ஒரே வழி. நான் தான் கேட்கிறேன், பிச்சை வேஷ மாதிரி அமைப்புன்னு தூக்கி விடுவோண்ட. பெத்த கட்சியில நில்ச வாண்டு மனா சின்னைய கொடுங்க வாண்டு பெத்தைய கொடுங்க மாமனி ரோட்ல போய்வாரு மாங்க ஓட்டு அடிக்க ராக்கூடாது. அட்டதான் சேசன் அன்னி ஊர்ல நான் தான் நடிச்சே எட்ட உண்டு ஏறாது சோதனை. ஏட போய் சுத்தினாலும் ஏட போய் அடினாலும் ஓட்டு வேண்ட మామూట గెత్తి సంతోషం ఉంటుందా. ఓ పనిని ఎత్తి ఈ కాలంలో చేసేది ఎంత పెద్ద కష్టం తెలిసిన. ఓరు ఇట్లా ఉడుతురా మా అమ్మ నేనని బయటలో కొట్టి తొరతు ఉండేది. అన్నీ మీరుగా చేసాను. పిల్లం బిడ్డలు ఉండేది, ఏ பாதுகாப்பு లేదు. தேனி చేసేది செய்யாల్సిన கட்டாயம். இந்த தருணத்தில் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஒரு சவால் விடுக்கிறேன். இதே நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திருமங்கலம் தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்பாரு. அந்த வேட்பாளரு நான் நெச புரிஞ்சுக்கொண்ட 4 முனை போட்டி 5 முனை போட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஓட்டெல்லாம் மொத்தமா ஒரே ஆளுக்கு போட்டோம்னா நம்ம தான் ஜெயிச்சிருவோம். தெரியுமா? உங்க பலம் தெரியாது. நீங்க தான் உங்களை வேற மாதிரி மிருகம் மாதிரி. நான் உங்களை சொல்றேன், நீங்க சிங்கம். பலியிடப்படுவதெல்லாம் ஆடுகள் மட்டும்தான், சிங்கங்கள் அல்ல. புரிஞ்சுக்கோ. ஆனா அது உடனே நடக்குமா? நடக்காது. சிறிய காலங்கள் ஆகும், மெல்ல மெல்ல நடக்கும். ஆனா இன்னைக்கு நான் சொல்றது, அந்த நாம் தமிழர் கட்சியை விட நான் குறைவா ஓட்டு நம்மளுடைய அமைப்பு, உங்களுடைய அமைப்பு. சரி, நான் 500 ஓட்டு 1000 ஓட்டு வாங்கி அசிங்கப்பட்டுருவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு அசிங்கம், அது మన అందరిందా అసియా మన కోసం మన அமைப்புக்கு మన ఓటు వేయలేట ఓరిమా అసియా మనదనమ్మా. நான் ஏன் செப்ப 5 வருஷத்துல మనకు అన్ని చేసింటాడు రూపాయి ఇచ్చింటాడు அது வேணும்னு செப்பேன். மனையமே அப்பா 4மே வேணும்பா, ஒருமே வேணாம். கிளச்சாளருக்கு அவங்க குத்த மாட்டாங்களா? அது ஏன்னா அதெல்லாம் நம்ம கேட்கல. கொஞ்சம் தான் மாசங்க 90 தொகுதியில் மனம் உண்டே நல்ல பலத்தோட இருக்கிறோம். ஏன் இப்படி கெஞ்சணும்? ஏன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது? ஏன் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வடுக வந்தேரி விஜயநகர பேரரசு தான் இந்த தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த சொத்தையும் சூறையாடிச்சான், வரி போட்டுச்சான், இங்க இருக்க எல்லாருடைய நிலத்தை அபகரிச்சுச்சான். அட பாவிகளா! விஸ்வநாத நாயக்கர்னு ஒருத்தர் பட்டியல, அதாவது பழனியில 6 கால பூஜை நடக்கும். அந்த ஒரு கால பூஜைய பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு எடுத்து கொடுத்ததே விஸ்வநாத நாயக்கரா. சமத்துவம்னா எங்களுக்கு யார் கத்து தரணும்? எங்களுக்கு தெரியாத நிர்வாகமா? எல்லாத்தையும் சமமா வச்சு நடத்துறதுக்கு ராணிமங்கம்மான்ற ஒரு வயதான ஒரு மூதாட்டிய அரசால வச்சு நாங்க பின்னாடி நின்று பெண்கள்னா யாரு இங்க யாரு தெலுங்கு தள்ளி போறது. ஆண்டவாள் தானே మన ముఖ్యమే. ఆండవాళ్ళకు ఉంటైన మర్యాదయాల వాళ్ళకు ఉంటైన மதிப்புனியாலும் தானே మనం మాట్లాడేమే. மணல்னு ஊருக்குள்ள வரக்கூடாது. நீ எப்படி வரலாம்? சரி, பேசினா ஃபயர் ஆயிரும்னு பயப்படுற. ஒரு சின்ன கேப் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ, அமைதியா புரட்சி நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஓட்டு பெட்டியை திறக்கிற அன்னைக்கே உனக்கு தெரியும் இது அமைதி புரட்சி. நடுசு இல்லுக்கு நான் ஒத்து அந்த திறன் காலில் படுத்து கண்டிப்பா அந்த திற சத்தியம் தீர்த்து மீறு மன அமைப்புக்கு கண்டிப்பா ஓட்டு வேண்டாம் 2 வேண்டாம் தானி
இப்போ இங்கே ஆசனே మనకు లేదు, మీ విరుపం ఎట్ట వెత్తనాలు సరి మనల్ని అట్టాండ పోవాలి. ఇక్కడ ఉంటే పెద్దవాళ్ళు ఉండేరుగా, ఒకే ஒரு விஷயம் చెప్పి முடிச்சேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். அசுரர்கள்னா யாரும் தெரியும் இல்லையா? அரக்கர்கள். பெண்களை வேட்டையாடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க, திருடுவாங்க, சின்ன குழந்தைன்னு பார்க்காம கூட பாலியல் இச்சையில ஈடுபடுத்துவாங்க. மோசமான கொடிய அரக்கர்கள். அவங்கதான் மொழி பிரிவினைவாதம் பேசுவாங்க, இன பிரிவினைவாதமும் பேசுவாங்க. அப்படி பேசுறவங்களுக்கு எதிரா இது உண்ட ஐய வாழ்கிற இப்ப பெத்த வாழ்கிற அப்படிப்பட்ட அநியாயத்துக்கு எதிரா தூயவர்கள் குரல் கொடுக்கல, நாம எந்திரிச்சு சண்டை போடல அப்படின்னா புராணங்கள்ல எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுக்காதவனுக்கு உடலில் நோய் வரும், அவன் செயல்பட முடியாமல் போய்விடுவான் என்று எல்லா இதிகாசங்களையும் புராணங்களையும் சொல்லியிருக்கு. போதும் మన ఇల్లుని చూసింది చాలు, కొచ్చ 10 నిమిషం సముదాయాన్ని కోసం రెండ అన్యాయం నడిచి మనకు ఎదురుగా ఎన్ని దినం మనం అమీదియ వినునే ఉండదు. எதிர்த்து குரல் கொடுங்க. தூயவர்கள் தூயவர்களாவே ரொம்ப நாள் இருக்கணும், உடல் பலத்தோட இருக்கணும்னா அநியாயத்துக்கு எதிராக பேசணும், நடக்கணும், செயல்படணும். இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடல் பாதிக்கும் அப்படின்னு நான் செப்பனே ఇతిహాసంలో చెప్పింది, పురాణంలో చెప్పింది. అదా మన నోటీసులను వేసింది. దాంట్లో మీ దగ్గర నా అడిగేది ஒரு சவால். நாம் தமிழர் ஒண்ணுமே இல்லைங்க, கடைசி 4வது இடத்துல இருக்கேன், 5வது இடத்துல இருக்கேன். அவனை பத்தி நீங்க பேசுற கண்டிப்பா இல்ல, அது விஷம். அந்த விஷத்தினுடைய கருத்து எல்லா கட்சிகளையும் பரவி இருக்கு. நாளைக்கு வார்டுல கவுன்சிலர் சீட்டு கேட்டு போறப்ப சொல்லுவேன், ஏன் வடுகு வந்தேரியே మన తిరుమంగళంలో ఓ స్కూల్లో 4வது చదువుతాడు పిన్నాడు. ఎన్ని 4வது వాడు కూడా డైలీ కూర్చుంటే పిన్నాడు. వీడు డైలీ వాళ్ళ అమ్మ దగ్గర అయ్య దగ్గర పిలిచి స్కూల్లో ఉడిసప్పుడు తిప్పి పిలిచిని పోయేప్పుడు తెలుగులో మాట్లాడింటాడు. ఈ 4வது చదువు పిన్నాడు. ఇతర వాడు చేసిన తప్పు దగ్గర కూర్చుంటే ఇంకో 4வது చదువు పిన్నాడు. వీడిని చూసి ఏ వందేరి ఏ ఏ వందేరి ఏ ఏ వందేరి డైలీనే ఏ వందేరి వాండు మనపునాడు. పావం అమ్మ వందేరిట ఏమ్మా నిండపునాడు క్లాసులో నన్ను వందేరి వందేరిని పిలిచారు. వాళ్ళ అమ్మ నా దగ్గర చెప్పప్పుడు చెప్తే వాళ్ళ అమ్మ ఎదుర చెప్పి కండిషన్ చెప్పండా కింద కాదు పరవేశ మన మనుషులుగా తెలియలే. మన మనుషులు ఎప్పుడు తెలనిపోయినో ట్రెండ్లనే లేదు. அவன் விதைச்ச விதை 4வது படிக்கிற ఆ పిన్ని నాకు పిన్నిదా కావాలి వాళ్ళు చెప్పారు, అబ్బా ఈ అమ్మాయి చెప్తా అంటావా చెప్పంతా சேர்த்துருமா, అందరూ ஒற்றுமையா சேருத்தாடிமா, ஏதாவது குரல் தாடிமா, மாட்டாடுத்தாடிமா. கட்சிகளுக்கு நீங்க 10ஓட 11 10ஓட 11, நமக்கு எல்லாமே நீங்க தானே. அப்புறம் எங்களை எப்ப பார்த்தாலும் உள்ள விட மாட்டேன்றீங்க, பேச அனுமதிக்க மாட்டேன்றீங்க. இது நியாயமா? மாம் ஏட போத்துமா ஒருத்தர் போய் மாட்டாடுத்துமா தேவி அமைப்பு ஆரம்பிச்சுட்டேன் நான் கண்டு வேற தொகுதியில் போய் மாட்டாடுறேன்னா. சவால், ஓப்பன் சவால். நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, தமிழ்நாடு முழு இருக்கு. நாம் தமிழர் கட்சி பார்த்துக்க, திருமங்கலம் தொகுதியில நாங்க தனிச்சு நிக்கிறோம். எங்க சமுதாயத்துல இருந்து ஒரு ஆள் நிக்கிறான். அது ஒரு பெண்மணியா இருக்கலாம், நல்லா படிச்ச பெண்மணியா இருக்கலாம், ஒரு ஆள் நிக்கிறாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. அந்த பெண்மணியோ அந்த பையனோ உன்னைய விட அதிகமா ஓட்டு வாங்கலைன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்டா. நான் மொட்டை அடிச்சுக்கிட்டு இதே செங்கப்படையில இருந்து நேரா கப்பலூர் கட்டபொம்மன் சிலையில போய் மாலையை போட்டு அங்கேயே காது குத்திக்கிட்டு நேரா பெரியார்ல இருக்க கட்டபொம்மன் சிலைக்கு போய் மாலை போட்டு நேரா திருமண நாயக்கர் மகாலுக்கு போயிட்டு நேரா ராணிமங்கம்மாள் அரண்மனையில போய் ஒத்த மீசியை அறுத்துக்கிறேன்டா. உனக்கு எனக்கு போட்டி, உங்களுக்கு எங்களுக்கும் போட்டி. பெருசா இருக்கவங்க பெருசா மோதிக்கங்க, நாங்க தனியா விளையாண்டுட்டு போறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உண்மையிலே நேடு உண்ட ஜெனரேஷனு நின்ற பிரச்சனைன்னு சந்திச்சேமு. அது குறிப்பா நகரான்
స్థానంలో ఉండవాలి. ఇటు విలేజ్ నుండి మైగ్రేట్ అవి మీరు అందరూ పోయారు ఆ పక్కం போனதா பிரச்சனை తెలుసు. அது மாதிரி நீண்ட பிரச்சனைகள் உந்தி. அதனால இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்தேன். அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரிதானா? இதில் என்ன போட்டிருக்குன்னு ஒரு தடவை வாசிக்கிறேன். யாரும் பயப்படாதீங்க. நாளையிலேருந்து நம்ம ஊரில் மழை தான். என்ன மழை? இவங்க சங்கத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்க. என்ன எல்லாத்தையும் உடைச்சு பறத்து ஓப்பனாக பேசுறாரு. என்ன இருக்கு? ஓப்பனாக தான் சொல்கிறேன். மணல் தூக்குத்துரு கட்டிப்படுத்துரு அன்னி சேர்த்துரு மனசில் பட்டு ஒன்று அமைதியாக புரட்சி செய்யണ്ട. சங்காணி ஓட்டி வேண்ட சாமி, 2 వేంట సామి మామే ఇంకా కొంచెం సర్దుగా ఇంకా కొంచెం బలంగా డైలీ మాసం ఒక 30 నాలుగు அரசாங்க పని తీసిచ్చి దాన్ని చూసి సంతోషపడుని మన ఇంటి బిడ్డల్ని వకీలాన్ని ఇది ఉరువాకుని మా పనినే చేస ఈ జన్మాల్లో కడవులు మాకు ఇచ్చిన పనినే మాకు చేసేదాన్ని మాకు కొంచెం బలం అయ్యింది. మాకు రూపాయి అడిగేమే ఓటు అడగలేదే. వచ్చిన வந்திருக்க அனைவருக்கும் யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இது சாதாரணமான உரையா இருக்காது. வீடுக்கு நிச்சயம் வருவோம். ஒரு சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை, வெட்டி வேலை, அசிங்கப்பட போற, இது தேவையில்லை, யார் கூடயாவது இணைஞ்சு பயணம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் நம்மளை யாரும் கூப்பிட்டு வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கவே இல்லை. வெளிப்படையாக இப்போ ஓப்பனாக சொல்கிறேன்ல, யாருமே நம்மளை கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. கூப்பிட்டா என்ன அப்படின்னா எல்லா ஊர்க்காரங்களும் சேர்ந்து போய் உட்காருவோம். 93 கிராமமும் போய் சேர்ந்து உட்காருவோம். சொல்லுவோம் டீல வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நகரத்தில் எத்தனை வார்டு தர, இப்போ இதில் என்ன எத்தனை வார்டு தர, எங்கள் அமைப்புக்கு எவ்வளோ பணம் தர, எல்லாரும் கேட்டு மொத்தமாக இது பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கான நேரம் காலம் இல்லை. நம்மளை வேற மாதிரி ட்ரீட் பண்ணி அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தெளிவாக இருக்கிறோம், செயல்படுவோம். எந்த பிரச்சனை வந்தாலும் பாதிப்பு எனக்கு தான், அதையும் சந்திப்போம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு ஊர் பேரை சொல்கிறேன். ஊர் சார்பாக ஒருத்தர் வாங்க. நம்ம விஸ்வநாத நைனாவும் நாராயணசாமி நைனா, பார்த்தசாரி நைனா, குணசேரண்ணா, யாரெல்லாம் சால்வை போடணும்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒவ்வொரு ஊருக்காரவங்களுக்கும் அம்மா மன ஊர் மட்டும் நேரிட ராலேதுமா 20 ஊர் வாழ் வச்சு ஒவ்வொருக்கு 1 మనిషి 2 మనిషిని వచ్చిండారు. మన ఊరు వచ్చిండారు, మనం సాల్వ వేసి వాళ్ళని గౌరవించేసి మన అట్టనే మన కలంజి పోయి ఉంటాడు. అమ్మ నాకు ఇంటికి రావచ్చుమా, మీ దగ్గర వచ్చి అడిగచ్చుమా చెప్పండి చెప్పండి. నా వచ్చి మీ దగ్గర వచ్చి నోటీసులు ఇచ్చి మన నిలిచేమే మమ్మల్ని కొంచెం చూసి చేయండి, ఈయనదా వేర్పాలరు అటని చెప్పి ఇల్లు వచ్చి అడిగితే అప్పుడే మీరు కొన్సిరిపోవడ వరవేస్తారు. దాని మీద ఇంతసేపు మాట్లాడిండ. అధికారం அவசியம் காவாலம்மா. லேட்டாக మన இட்டி బిడలకు ஓட்டுமே செய்ய முடிஞ்சதுமா. ఎన్నిది இருந்தா மற்ற వాళ్ళదరనే போய் கெஞ்சேది. మన పిన్నాడిని నేను అరెస్ట్ பண்ணிட்ட మా ఏడ పోయేమో తెలిసిన వాళ్ళు మమ్మల్ని ఎంతసేపు కాపుకుంటూ పెట్టారో తెలిసిన మన ఇంటి వాళ్ళకి వచ్చేప్పుడుదా ప్రచన ఏమనేసి తెలిసిన తల నా చెప్పుండా